Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் லைவ் ஓகேவான்னு ஒரு ரிப்ளை கொடுங்க பார்க்கலாம். ஹலோ, ஹலோ கேட்குதா? ஹலோ ஹலோ கேட்குதா? Okay, good. We can start our discussion. So NEET 2022 கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் NEET 2022க்கான ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து மாட்ரேட் தான். ஓகே, ஸோ ஸ்கோர் பண்ணணும், பெட்டராக ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேப்பரில் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம ஒரு கொஸ்டின்ஸையும் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற பேப்பர் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா R5. ஓகே, ஸோ ஓகே ரைட். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 2 objects of mass 10 kg and 20 kg are connected to a 2 ends of the rigid rod of length 10 meter with negligible mass. The distance of the center of mass of the system from the 10 kg mass எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணலான்றதை பாருங்கள். ஸோ 2 மாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது M1 இப்போ ஏதாவது பின்னாடி நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் அவர் லைவ் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, சரி. இப்போ வந்து M1 வந்து 10 kg எடுத்துக்கலாம், M2 வந்து 20 kg. இப்போ என்ன கேட்குறான், இந்த 2 மாஸுமே தே ஆர் கனெக்டட் பை அ ரிஜிட் ராட், ரைட்டா? ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம்? ஒரு சின்ன ராடு, இந்த ரிஜிட் ராடோட மாஸ் வந்து இட்ஸ் மாஸ்லெஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 10 meters, கரெக்டாக? ஸோ இப்போ தே ஆர் கனெக்டட் பை அ கோஆர்டினேட் சிஸ்டம். திஸ் இஸ் ஒய், இது நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஐ எம் ஃபிக்ஸிங் த கோஆர்டினேட் சிஸ்டம். சரி, இப்போ இந்த பார்ட்டிகளோட 0,0 இதோட பொசிஷன். ஸோ இது வந்து 10 meters தள்ளி இருக்குது. ஸோ 10 meter, 0, கரெக்டாக? சரி, இப்போ வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு பார்க்கும்போது M1 x1 plus M2 x2 divided by M1 plus M2. This is the formula. ஸோ நீங்கள் டைரெக்டாக இதோட x1 and x2ன்றது கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த x coordinates of the masses M1 and M2. ஸோ இது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 10,0 SI யூனிட்ஸில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். ஸோ டிவைடட் பை 30, கரெக்ட்? ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? 20/3ன்னு உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸ் கோஆர்டினேட்டில். ஸோ நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே எக்ஸாக்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கம்மிங் சம்வேர் இயர் 20/3, ரைட்டா? ஸோ இட்ஸ் சம்வேர் இயர் 20/3. இந்த இடத்துல நம்மளுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வருது. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது 2 மாஸ் தான் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் வரும்.
ஸோ திஸ் இஸ் அவர் இது வந்து எக்ஸ்காம் நம்மளுக்கு 20/3, ஒய்காம் வந்து 0. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ச் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்கான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஒரு காலம்லையும் இன்னொரு இதில் வந்து வேவ் லென்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் 4 இது கொடுத்துருக்காங்க. ஏஎம், ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட் அண்ட் எக்ஸ்ரேஸ். ஸோ இது நீங்கள் டேரெக்டாகவே இது வந்து ஒரு இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது டேரெக்டான ரிசல்ட் இல்லையா? ஸோ எந்த ஆர்டரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ் லென்த் வந்து எக்ஸ்ரேக்கு இருக்கிறதுலே கம்மி. எப்போவுமே வந்து எக்ஸ்ரேக்கு வேவ் லென்த் கம்மி, தென் ஐஆர், தென் மைக்ரோவேவ், லாஸ்ட்டாக வந்து ரேடியோ வேவுக்கு எல்லாத்தோட அதிகம். ஸோ இது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கிறதுலே அதிக வேவ் லென்த் யாருக்கு அப்படின்னா it is for this one, that is so first option வந்து 2, அதாவது AM ரேடியோ வேவ்ஸ் வந்து 2. ஸோ மைக்ரோவேவ் அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா it is this one, and infrared radiations வந்து C. ஸோ infrared will be this one, and X-rays வந்து it will be this one. So option is A. Option A is correct. கரெக்டா? ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். சரி, எனர்ஜி தட் வில் பி ஐடியலி ரேடியேட்டட் பை 10 கிலோவாட் டிரான்ஸ்மிட்டர் இன் ஸோ 1 hour. அதாவது என்னென்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரேடியேட்டர், அதாவது ஒரு டிரான்ஸ்மிட்டர் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த டிரான்ஸ்மிட்டரில் எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்மிட்டர் இஸ் லைக் சம் எனர்ஜி ரிலீஸர்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ ஹவு மச் எனர்ஜி ரிலீஸிங்னா 100 கிலோவாட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ தட் இஸ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 100 கிலோவாட்டுன்னு அந்த டிரான்ஸ்மிட்டரில் இட் இஸ் பீன் லேபிள். ஓகே, ஹவு மச் எனர்ஜி இஸ் பீன் ரிலீஸ்ட் இன் 1 hour. ஓகே, ஸோ இவன் கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 கிலோவாட். ஸோ கேன்றது கிலோ, ஸோ 10⁻³ இன்ட்டு வாட். இப்போ 1 வாட் ஆக்சுவலி. ஸோ 1 வாட் இஸ் நத்திங் பட் வாட், 1 ஜூல் பர் செகண்ட். 1 வாட் ஓட அர்த்தம் என்னென்னா 1 ஜூல் பர் செகண்ட். ஸோ ஒரு செகண்ட், ஃபார் 1 செகண்ட் 10⁵ joule is radiated. For 1 hour. For 1 hour என்றது என்னது 60 minutes and 60 seconds. So totally 3600 seconds. ஸோ 3600 செகண்டுக்கு எவ்வளோ எனர்ஜி ரேடியேட் ஆயிருக்கும் அப்படின்னு we need to find. ஸோ 1 செகண்ட் நம்மளுக்கு தெரியும். ஃபார் 1 செகண்ட் இட் இஸ் 10⁵. ஸோ எவ்வளோ வரும் உங்களுக்கு 10⁵ இன்ட்டு 3600, which is nothing but 3610⁷ joules. Okay, so option நம்மளுக்கு ஆப்ஷன் B is correct, that is 2. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது வந்து டைரக்ட்லி அப்சர்வேஷன் பேஸ்ட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, an ideal gas undergoes 4 different processes from the same initial state as shown in the figure below. Those processes are adiabatic, isothermic, isobaric and isochoric. The curves which represents adiabatic process among 1, 2, 3, 4 எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். So 4 process they have given. So initial condition same. Initial state ன்னு கொடுத்துருக்காங்க. Initial state ன்னு இவன் கொடுத்துருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, this is the initial point. This is the initial state. இங்கே ஸ்டேட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில்
P at a particular V at a particular T. நீங்கள் P1 V1 T1 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இட் இஸ் கோயிங் டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட். அதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ 4 ப்ராசஸ் கொடுத்துருக்கான். இதில் நீங்கள் எந்த ப்ராசஸ் வந்து அடியாபேட்டிக்னு கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட். நீங்கள் தியரி படிக்கும் போதே பார்த்துருக்கலாம். பிவி கிராஃபில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து பிவி இதில் லெட்ஸ் டேக் த ஃபோர்த்து கர்வில் வந்து நீங்கள் பார்க்கலாம். வால்யூம் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் இஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வந்து P இஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் ஐசோபாரிக். ஓகே, திஸ் இஸ் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஃபோர்த் ஒன். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இருக்க முடியாது. ஸோ வாட் அபவுட் ஃபோர்த் ஆப்ஷன்னா நம்பர் 4 இருக்க முடியாது, கர்வ் 4. ஸோ அதே மாதிரி இதுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் வால்யூம் இஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட் பட் ப்ரெஷர் இஸ் கண்டினியூஸ்லி இன்க்ரீஸிங். அதாவது வால்யூம் வந்து கண்டினியூஸாக கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. ஓகே, திஸ் இஸ் சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அதனால் சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது என்ன ப்ராசஸ்? இது உங்களுக்கு ஐசோகோரிக் ப்ராசஸ். Isocoric process. Then what about other two? 2 and 3ல தான் நம்மளுக்கு இங்கே இது. ஸோ எது இருக்கும்? கமெண்ட்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். If you know the answer, try to comment which process it can be. It's a standard thing. என்ன அப்படின்னா நம்மளுக்கு PV is equal to nRT படி நம்மளுக்கு என்ன தெரியும்னா when temperature is constant, P is inversely proportional to what? 1 by V. ஸோ இதுபடி இது வந்து 2 and 3. இந்த 2 and 3ல ஒன்று ஐசோதர்மல், இன்னொன்று வந்து அடியாபேட்டிக். ஓகே, ஸோ நம்மளுக்கு இதில் என்னவா இருக்கும்? அதாவது அடியாபேட்டிக்கும் இதுக்கும் ஐசோதர்மலுக்கும் உள்ள பிவி கிராஃப் உங்களுக்கு தெரியணும். திஸ் இஸ் டெஃபினெட்லி வாட்? நம்மளுக்கு வந்து அடியாபேட்டிக். ஓகே, ஸ்லோப்பு வந்து கம்பேர் டு ஐசோதர்மல் டெஃபினட்டாக ஐசோதர்மலுக்கு அதிகம், சாரி அடியாபேட்டிக்கு அதிகம். ஸோ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் 2, இந்த செகண்ட் கர்வ் தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி. ஏன்னா பிவி பவர் gamma is equal to constant. adiabatic processல PV power gamma equal to constant அப்படின்னா ஸோ இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். ஸோ dP V power gamma plus P into gamma V power gamma minus 1. So if you do that equal to 0 வரும். ஸோ இதில் இருந்து into dV will come. இதை ரீரைட் பண்ணி எழுத பாருங்க. divided by V நீங்கள் போடலாம். So then what will come? This one will get cancelled. Finally dV is here. This is gamma P by V. ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்லோப் இஸ் ஹேவிங் அ, இந்த காமான்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, சிபி பை சிவி ரேஷியோ. ஸோ இதில் வந்து காமா இஸ் அ கிரேட்டர் தென் 1 கம்பேர் டு திஸ் ஒன் ஸ்லோப். ஐசோதர்மலோட ஸ்லோப்போட இது அடியாபேட்டிக் அதிகம்.
ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? Okay, so it is a direct thing. So option 3 is correct. That is curve 2 is adiabatic. சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Plane angle and solid angle have what kind of dimension and units ன்னு கேட்குறாங்க. ஸோ சாலிட் பிளெயின் ஆங்கிளோட யூனிட் என்னதுன்னா ரேடியன். ஓகே, ஸோ அதே மாதிரி சாலிட் ஆங்கிளுக்கு வந்து ஸ்டெரேடியன் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே யூனிட் இருக்குது. பட் நீங்கள் டைமென்ஷன்ஸ் எடுத்து பார்க்கும்போது தே ஆர் போத் ஆர் ரேஷியோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளெயின் ஆங்கிளுக்கு வந்து திஸ் இஸ் சம் பிளெயின் ஆங்கிள், திஸ் இஸ் தீட்டா அண்ட் திஸ் இஸ் ஆர் அண்ட் எஸ் அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ஸோ தீட்டான்றதான் இங்கே வந்து பிளெயின் ஆங்கிளை குறிக்குது. So S by R. So this is a plane angle. This is a ratio. S என்றது length, R என்றது length. So this is ratio which is a no dimension. So option they have units but no dimension. Okay. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. In halfway rectification, in halfway rectifier, அதாவது rectification means they are trying to say about halfway rectifier. If the input frequency is 60 Hz, then the output frequency will be what அப்படின்னு கேட்குறான். ஸோ இன்புட் நம்மளுக்கு என்ன இதில் தெரியணும் அப்படின்னா input frequency is equal to the output frequency. Input frequency is equal to output frequency. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட halfway rectifierல. ஸோ input frequency 60, நான் output frequency என்னன்னு கேட்குறான். So that is also 60. So option 4 is correct. So இப்போ அடுத்து இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். என்ன அப்படின்னா the monochromatic lights. Monochromatic means single wavelength. When two monochromatic lights of frequency mu and mu by 2 are incident on a photoelectric material. Let it be this is photoelectric material. ரெண்டு வேவ் வந்து நம்ம மேலே இதில் வந்து இன்சிடென்ட் ஆக போகுது. Let it be this is wave 1 and this is wave 2. Okay, this is wave 1 and this one is wave 2. 1 2. Okay, சரி, இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டான். I will call this frequencies mu. இன்னொருத்தருக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து mu by 2. ரெண்டு பேருமே சேம் மெட்டலில் தான் இன்சிடென்ட் ஆகிறாங்க. தேர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தே ஹவ் கிவன். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோவா? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் becomes Vs. சரி, இப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஓகே, let it be this is stopping potential. அதாவது I will call the stopping potential stopping potential of first one வந்து Vs by 2 of first one, stopping potential of 2 நம்மளுக்கு என்னவா இருக்குமா? It is Vs. ஸோ இப்போ அவன் என்ன கேட்குறான்னா threshold frequency of this metal. ஸோ ரெண்டு மெட்டலுக்குமே ஒரு காமனான ஒரே ஒரு threshold frequency தான் இருக்கும். அது என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், I need to write equations. ஸோ என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் எழுதணுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு I am going to write the equation. நான் கொடுத்த எனர்ஜி, that is energy of the light wave என்னவா ஆகும்? இப்போ E1 is the energy coming from the first one அப்படின்னா this will be used for work function. அது மிச்சம் வந்து என்ன ஆகும்? ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலாக இருக்கும். ஃபஸ்ட் ஒனுக்கு எவ்வளோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்? ஃபஸ்ட் ஒனுக்கு எவ்வளோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னா Vs. Okay, so h mu is equal to h mu
ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து μs by 2 ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து vs by 2 h mu naught ரைட்டா. சரி, இப்போ அடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு லைட் வேவ், வேவ் 1, லைட் வேவ் 1ன்னு எடுத்துக்கோங்க. இதே வேவ் 2க்கு என்ன வரும்னா this is the equation you will get EVS. இது வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரைட்டா. ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கொஞ்சம் உள்ளே போட்டு we need to find what is this mu naught. இதுதான் என்னது threshold frequency what they are asking for. கரெக்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ண வேண்டியதான், நீங்கள் எந்த வேலைனாலும் சால்வ் பண்ணலாம். திஸ் இஸ் ஃபார் வேவ் 2. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது அப்படின்னா 2 இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா h mu by 2 h mu naught இருக்கு இல்லையா, இதில் நான் இந்த இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2 mu minus h mu naught. ஓகே, ஸோ வாட் வில் கம் நவ், நம்மளுக்கு h mu naught by 2 இந்த பக்கம் 2h mu naught will come. ஓகே, ஸோ இந்த பக்கம் h mu naught minus 2h mu naught will come, right? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலி you will get answer as minus 3 by 2 h mu, this will be equal to minus h mu naught. So this h will cancel, minus minus will get cancelled. Finally we will have mu naught is equal to 3 by 2 mu. Okay, so இது என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா this is option 1, 3 by 2. Okay, so let's move on to the next question. Right, இப்போ displacement time graph of two moving particles which oscillate, which makes angles 30 degree and 45 degree ன்னு கொடுத்துருக்கான் with the x-axis as shown in the figure. The ratio of their respective velocities என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவன் displacement time graph கொடுத்துட்டான் 30 degree and 45 degree with the x-axis. The ratio of their respective velocities என்னென்னு கேட்குறான். இப்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு லீனியர் கிராஃப். ஓகே, அது வந்து மொதல் க்ளூ. லீனியர் கிராஃப் வந்து எக்ஸ்டி கிராஃப் வருதுன்னா இங்கே ஸ்லோப் வந்து சரி, இன்னொரு க்ளூ என்னென்னா these are two straight lines. இது வந்து எக்ஸ்டி கிராஃப், தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். இதில் the curves are passing through the origin, கரெக்டாக. ஸோ passing through origin போது டேரெக்டாக y is equal to mx ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் இந்த curve. ஃபஸ்ட்டு நான் இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு I will take this is m1 and this one is m2. 30 degree ஃபஸ்ட்டு எது அப்படின்றத பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், this is my 30 degree curve. ஸோ ஸ்லோப் ஆஃப் 30 degree, அது m1 எடுத்துக்கலாம். இது m2 because this is the 45, இது 30. ஓகே, ஸோ அதனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் 30 degree, அதாவது ஸ்லோப் உள்ள அந்த வெலாசிட்டியோடதையும் இதோட வெலாசிட்டி தட் இஸ் 45 degree இது உள்ள ரெண்டுதோட ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need to find the slopes. சரி, ஃபஸ்ட்டு இதுக்கான ஈக்குவேஷன் இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், let the displacement be x. இது வந்து என்னது t. ஸோ எக்ஸுக்கும் டீக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும்னா this will be m1t. இது ஒரு ஈக்குவேஷனாக வரும். இது வந்து ஃபார் 30 degree கர்வ் உள்ளதுக்கு. இதே நீங்கள் இது கண்டுபிடிச்சிங்கன்னா m is equal to m2t. ஸோ நம்மளுக்கு இது வந்து யாருக்குன்னா ஃபார் 45 degree. இப்போ என்ன பண்ணுங்கள், x is equal to m1t for 30 and x is equal to m2t for 45 degree. இப்போ ஏன்னா see this is the equation also, ஏன்னா they are passing both the curves are passing through the origin.
ஸோ y is equal to mx ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது. ஸோ இங்கே m1 என்ன வரும்? ஸ்லோப் ஆஃப் த ஃபஸ்ட் கர்வ் என்னது? tan 30 degree. It's a straight line, correct? It's tan 30 degree. So என்ன வரும் நம்மளுக்கு? tan 30 degree is 1 by root 3. And what about this m2? Tan 45 degree, which is 1 m2க்கு. ஸோ இப்போ நீங்கள் how to find m1 and m2 இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? how to find m1 பா? this is curve x1, this is curve x2. ஸோ அதாவது m1 இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dx1 by dt அப்படின்னு போட்டிங்கன்னா வாட் யூ வில் கெட்? நம்மளுக்கு m1 தானே கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx1 by dt will be equal to m1. இது வந்து dx2 divided by dt நம்மளுக்கு என்ன வரும்? m2. கரெக்டாக? ஸோ அப்படி பார்க்கும்போது this is dx2 divided by dt, which is nothing but velocity, கரெக்டாக? rate of change of displacement தான் என்னது? நம்மளுக்கு velocities. ஸோ இது வந்து 30 டிகிரி ஓடுது, இது 45 டிகிரி ஓடுது. ஸோ அவன் வந்து ரேஷியோஸ் கேட்டிருக்கான். ரேஷியோஸ் கொஞ்சம் கவனமாக போடுங்க. இப்போ வந்து நம்ம m2 minus m1 m2 minus divided by m1 போட முடியாது. அம்மா கார்டு யூஸ் பண்ணுங்க, அப்புறம் நம்ம பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து m1 by m2 ரேஷியோஸ் போடணும். m2 by m1 போட்டுறாதீங்க. ஓகே, m1 by m2. What is m1 by m2? That is nothing but v 30 degree by v 45 degree. 1 by root 3 divided by 1. So ratios என்ன வருது உங்களுக்கு? 1 is to root 3 வருது. So option 1 is correct. Right? சரி, அதுக்கப்புறம் இது வந்து dimensionality பேஸ் பண்ணது. So the dimensions ml t power minus 2 a power minus ampere power minus 2க்கு டைமென்ஷன்ஸ் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் டைரெக்டாக நம்ம ரிசல்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு வந்து வாட் ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னா b into a யூ கேன் யூஸ். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டிக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நீங்கள்? 1/4 pi epsilon naught q1 q2 by r square you can use. இதில் வந்து mu நாட்டோட டைமென்ஷன் நீங்கள் எடுக்கலாம். ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு அதே மாதிரி யூ கேன் டூ இட். அண்ட் பெர்மியபிலிட்டிக்கும் நீங்கள் இதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the correct answer is magnetic permeability is the correct option to match. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரைட், இப்போ 10th கொஸ்டின் பாருங்கள். the peak voltage of AC supply is equal to என்னவா இருக்கும் அப்படின்றான். peak voltage of AC supply. ஸோ peak voltage of AC supply அப்படின்னா, if this is the peak voltage, let's take இங்கே peak voltage என்னும் போது they are trying to mean this value. இதுதான் என்னது? V peak. கரெக்டா? ஸோ V peakக்கும் RMSக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போது டைரெக்டான ரிசல்ட் இதுக்கு என்னென்னா, VRMS is always equal to 1/√2 of
ஏன்னா விஆர்எம்எஸ்ன்றது ஒரு சைனசாய்டல் வேவுக்கான ஒரு குவான்டிட்டி. இட்ஸ் ஓகே, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு பீக். ஸோ வி பீக் கேட்டிருக்கான். வி பீக் இஸ் ஈக்குவல் டு ரூட் டு விஆர்எம்எஸ். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் கரெக்ட்னா ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஸோ அடுத்து ratio of distance traveled by a free falling body in first, second, third and fourth second என்னென்ன அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஸோ distance traveled by free falling body in 1 2 3 4 second. ஸோ இது எதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா distance traveled in nth second அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரீ ஃபாலிங் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். ஃப்ரீ ஃபாலிங்ன்றது யூனிஃபார்ம்லி, that is acceleration is due to is actually constant. Acceleration constant. இப்போ acceleration constant கூட இதில் நீங்கள் என்ன ஃபார்முலா டேரெக்டாக நம்ம டிரைவ்ட் ஃபார்முலா இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் பார்த்தீங்கன்னா u ப்ளஸ் a பை 2. ஏன்றது இங்கே ஆக்சலரேஷன் 2n மைனஸ் 1. ஓகே, ஸோ u வந்து யூவும் ஏயும் யூ நீட் டு சப்ஸ்டியூட் வித் சைன்ஸ். ஜென்ரலாக இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது சைன்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இது வந்து ஒரு ஃப்ரீ ஃபால். ஃப்ரீ ஃபால்னால் எப்படி அர்த்தம்? ஃப்ரீ ஃபால் மீன்ஸ் u ஈக்குவல் டு 0. ஃப்ரீ ஃபால் மீன்ஸ் u ஈக்குவல் டு 0 அண்ட் ஆக்சலரேஷன் வந்து நான் டவுன்வர்டு வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா a is equal to minus g. ஸோ -5 2n minus 1 அப்படின்னு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ வாட் இஸ் த வேல்யூஸ் யூ நீட் டு சப்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட், அதாவது ஃபஸ்ட்டு செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட் ஆன்சர் வில் கெட். சி இங்கே வந்து அகெயின் தே ஆர் டாக்கிங் அபவுட் த டிஸ்டன்ஸ். ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு டவுன்வேர்டு பார்த்து போகிறனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது? நெகட்டிவில் கிடைக்குது. பிகாஸ் வி ஹவ் டேக்கன் டவுன்வேர்ட் அஸ் நெகட்டிவ். ஸோ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் S1ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் குடிக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஃபைனலி வி ஆர் கெட்டிங் சம் ஆன்சர்ஸ். என்னென்ன கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 இதுன்னு நீங்கள் இப்போ n is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹவ் 15 -15 வரும். ஸோ இது எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட் குறிக்குது. டிஸ்டன்ஸுன்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? மேக்னிடியூட் யூ கேன் சப்ஸ்டியூட். ஸோ S3 -25 S4 -35 அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் மேக்னிடியூட் எடுத்துடலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் த ரேஷியோஸ் யூ வில் ஹவ்? 35:, இவங்களோட ரேஷியோஸ் தானே கேட்குறாங்க. ஸோ 25 15 and 5. ஸோ இது எல்லாத்துக்கும் காமனாக நீங்கள் ரேஷியோஸ் காமன் ஃபேக்டர் வெளில எடுத்திங்கன்னா யூ வில் ஹவ் வாட்? 7 5 3 and 1. okay, so this is the answer. So option is 4. option is 4. okay, நான் எந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு 4th 1 3rd 2nd and ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். ஸோ அவங்க இந்த ஆர்டரில் எழுதியிருக்காங்க 1 2 3 4 ஆர்டரில் எழுதியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். a body of mass 60 kg 60 gram. ஸோ அதை நீங்கள் உடனே SI யூனிட்டுக்கு மாற்றிடணும். ஸோ a body of mass 60 gram experiences a gravitational force of 3 Newton when placed at a particular point. The magnitude of gravitational field intensity at that point என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போ என்னென்னா what I am going to say is, இப்போ வந்து இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, திஸ் இஸ் சம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல இந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்குது. திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுப்பா. நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை வைக்கிறேன். வாட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை இட்? F is equal to Q0 into E vector. இங்கே Q0 சைனோட போடுவோம். E வெக்டாரு இட்ஸ் அ வெக்டார். வித் டைரக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இப்போ என்னென்னா இதே மாதிரி ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டில் நம்மளுக்கு என்ன இருக்குது? இந்த மாஸ் இருக்குது. மாஸ் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. அதை நான் M0ன்னு எடுத்துக்கிறேன்.
60 into 10 to the power of minus 3 kg. ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும்போது, இப்போ இதே கிராவிடேஷனல் ஃபீல்டு, அதாவது அதுதான் சொல்கிறான், மேக்னெட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி கேட்குறான். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு எம் நாட்டுக்கு பதில் கியூ நாட்டுக்கு பதில் எம் நாட்டுன்னு போடுவீங்க, இன்ட்டு வாட் வி வில் ஹேவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது கிராவிடேஷனல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இவன் மேக்னிடியூட் கேட்குறான். ஸோ நீங்கள் ரெண்டு பக்கம் மேக்னிடியூட் போட்டிங்கன்னா அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கான், அவன் டைரெக்டாக அவன் என்ன கொடுத்துருக்கான், 3 நியூட்டன் இருக்குன்னு கொடுத்துட்டான். ஸோ மாஸ் இஸ் வாட், மாஸ் வந்து 60 into 10 to the power of minus 3. ஈயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அகெயின் ஐ எம் சேயிங் மேக்னிடியூட் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். we can substitute magnitude. ஓகே, ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் இஸ் 50 Newton per kg அப்படின்னு வரும். திஸ் இஸ் ஆப்ஷன் 3, ரைட்? ஓகே, ஸோ அடுத்த ஒன் பாருங்கள். இந்த given nuclear reaction the element x is என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ இது நம்மளோட நியூக்ளியர் ரியாக்ஷன் they are given. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த எலமெண்ட் எக்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நம்ம பேசிக்காக என்னென்னா, ரெண்டு பக்கமும் ஈக்குவேஷனை ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணாலே இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஈக்குவல் எக்ஸ்பிரஷனுக்கு, அதாவது ரியாக்டன்ட் என்னென்னா நம்மளுக்கு மெயினாக வந்து ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான். சோர்ஸ் வந்து 11 சோடியம் 22 இது கொடுத்துருக்கான். ஸோ இது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுக்கு பேர் வந்து என்னென்னா, இ ப்ளஸுக்கு பேர் வந்து பாசிட்ரான். இது நத்திங் பட் பாசிட்ரான். அதோட சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்ரானோட இன்னொரு சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா +1 பீட்டா பவர் 0. ஓகே, இதோட சார்ஜ் வந்து சார்ஜஸ், இந்த பாசிட்ரானோட சார்ஜ் வந்து +C. ஓகே, பாசிட்ரான். இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்னென்னா நம்மளுக்கு திஸ் இஸ் பேர் என்னென்னா நியூட்ரினோ, அது பேர். ஓகே, இதுக்கு வந்து நோ மாஸ் அண்ட் சார்ஜ். இதுக்கு மாஸும் கிடையாது, சார்ஜும் கிடையாது. இட் இஸ் யூஸ்ட் இன் எனர்ஜி கன்சர்வேஷன், அதாவது எனர்ஜி அண்ட் மொமெண்டமே கேரி பண்ணுது. ஓகே, ஸோ அந்த கன்சர்வேஷனில் இதை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா வந்து சோடியம் வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பீட்டான்னு போட்டிருக்கான் இல்லையா, அப்போ என்ன வரும், Na22 நீங்களே இதை பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. +1 பீட்டா 0. இப்போ இதுக்கு வந்து நியூட்ரினோவுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. ஓகே, இட் இஸ் நாட் ஹேவிங் மாஸ் அண்ட் சார்ஜ். ஸோ அது வந்து ஒரு டம்பான ஒரு இதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நியூட்ரினோவுக்கு ஒரு இதுவும் கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஸோ இங்கே நான் இந்த எக்ஸ் வந்து என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே கீழே வந்து 11 இருக்குது அட்டாமிக் நம்பர், இதில் இந்த பக்கம் +1 இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், நம்மளுக்கு இது வந்து 10. ஸோ வாட் அபவுட் ஃபார் பீட்டாக்கு வந்து இங்கே 22 இருக்கணும். ஸோ இது உள்ளது எந்த எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் நத்திங் பட் நம்மளோட நியான், ரைட்? நியான், ரைட்டா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இஃப் அ soap bubble expands, the pressure inside the bubble என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். ஸோ இட் இஸ் அ பபிள், ஏர் பபிள் கிடையாது, இது வந்து soap bubble. ஸோ இதுக்கு என்ன வரும்னா, இன்சைட் ப்ரெஷர் மைனஸ் அவுட்சைட் ப்ரெஷர் will be equal to 4T. Tன்றது இங்கே surface tension which is constant. ஓகே, ஸோ ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தட் soap bubble. இப்போ நீங்கள் வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்சைடில், தட் இஸ் ஐ ஆம் கோயிங் டு இன்க்ரீஸ் த டேர்ம், சாரி
நம்ம என்ன பண்ணுறோன்னா soap bubble வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்கான். எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா வாட் இட் மீன்ஸ், the pressure is getting radius is been getting increase. ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், இங்கே டென்ஷன் இப்போ நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு திங், சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் மாறாது, இட் வில் பி ஸ்டில் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே எந்த டேர்ம் இன்க்ரீஸ் ஆகணும், இது ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டினாமினேட்டர் டேர்ம் ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்மளோட இந்த டேர்ம், அதாவது இன்சைட் ப்ரெஷர் ஷுட் டிக்ரீஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். சரி, இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், 2 ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 100 and 200 connected in parallel in electrical circuit. The ratio of thermal energy developed in 100 ohm to that of 200 ohm in a given time. Given time t ன்னு எடுத்துக்கலாம். So again I will read the question. 2 resistors of resistance 100 and 200 are connected in parallel in a electrical circuit. So ரெண்டு resistors என்ன பண்ணுறாங்க, parallel கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணது this is R1 R2. okay, they are connected to a நம்ம சப்ளைன்னு எடுத்துக்கலாம். சப்ளைன்னு எடுத்துக்கிட்டால் it will be more clear voltage. ஸோ ரெண்டுலேயும் ஹீட் வந்து ரெசிஸ்டரில் இதுவாகிற ஹீட் வந்து ஃபார்முலா என்னென்னா, அதாவது V²/RT you can use, or you can use what, I²RT you can use. கரெக்டா? ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் they are connected in parallel, அந்த க்ளூ இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே அப்ளை நான் என்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணியிருக்கணும் அதே வோல்டேஜ் தான் என்ன இருக்கும், parallel காம்பினேஷனில் வோல்டேஜ் will be same, பட் கரண்ட் இந்த டிஃப்ரெண்ட் இதில் இங்கே I1 அப்படின்னா this one will be I2. ஸோ டிஃப்ரெண்ட் கரண்ட்ஸ் போகும், பட் அது ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு. இப்போ நான் வந்து இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இவன் வந்து ரெண்டு ரெசிஸ்டர்லேயும் இந்த கிவன் டைம் தான் எவ்வளோ ஹீட் இதுவாகும்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இதுதான் ஹீட் லிபரேட்டட் இன் ஃபஸ்ட்டு இது செகண்ட் இதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம், ரெண்டு பேருக்குமே வோல்டேஜ் ட்ராப் இஸ் சேம். ஸோ நான் நியூமரேட்டரில் இவரோட ஃபார்முலா போடுறேன், R1 × T. கிவன் டைம் ரெண்டு பேருக்குமே சேம் தான், அதில் எவ்வளோ ஹீட் எனர்ஜி லிபரேட் ஆகிருக்குன்றது தான் கேள்வி. டிவைடட் பை R2 × T. T will get cancel, V² will get cancel. ஸோ R2/R1 அப்படின்னு வரும். ஸோ வாட் இஸ் R2 வேல்யூ, 200. ஏன்னா 100/200 ரேஷியோ தான் கேட்டிருக்கான், அதில் கவனமாக இருக்குது. 200/100. So ratio is 2:1, which is nothing but what, option 3 is correct. okay, so இது வந்து part 1 of solution NEET solution paper 2022க்கு. so next part வந்து wait பண்ணுங்க, soon it will be live from our channel streamed. okay, all the best and thank you.